எல்லாருக்கும் வணக்கம். நான் உங்களோட ஸ்ரீதர். 100 டேஸ் இந்த ஃபார்ம் vlog சீரீஸில் இன்றைக்கி நாள் 65. ஜஸ்ட் ட்ரை. இன்றைக்கி நம்மளோட ஃபார்மில் க்ளீனிங் டே டெய்லி நடக்காது. ஒரு மாதத்துக்கு ஒரு வாட்டி இல்லை 1.5 மாதத்துக்கு ஒரு வாட்டி அந்த மாதிரி தான் இன்டர்வலில் நடக்கும். குழந்தைகள் அவங்களோட நாளில் பெரும்பான்மையான பகுதியை வெளியில் தான் கழிக்கிறாங்க. அப்படி அவங்க விளையாடிட்டு இருக்கும்போது ஃபார்ம் ஃபுல்லாகவே நிறைய விஷயங்கள் செய்வாங்க, ஆக்டிவிட்டீஸ் பண்ணுவாங்க, விளையாடுவாங்க. அந்த மாதிரி பண்ணும்போது நிறைய பொருட்களை ஒரு இடத்துல இருந்து பல இடத்துக்கு அப்படியே பரப்பி போட்டு வச்சுட்டு வந்துடுவாங்க. அது எடுத்து வச்சுட்டு வாங்க அப்படின்னா, நாளைக்கு மறுபடியும் விளையாட போகிறேன், அப்போ நான் எடுத்துக்கிறேன், இல்லை க்ளீனிங் டே அன்றைக்கி நான் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்லிவிடுவாங்க. அவங்கள டெய்லி நீ க்ளீன் பண்ணுன்னு சொன்னோன்னா அவங்களுக்கு அது ஒரு பெரிய டாஸ்க்காகவே இருக்குது. அதிலேருந்து அவங்க போர் அடிக்குதுன்னு சொல்லி பண்ண மாட்டுறாங்க. அதனால் அவங்கள நம்ம ஃபோர்ஸ் பண்ணுறதில்ல. நம்மளும் சின்ன குழந்தையாக இருக்கும்போது அப்படி தான் இருந்தோம். கொஞ்சம் பார்க்குறதுக்கு அப்படி இப்படி இருக்கும். அதனால் ஒன்றும் பெரிய விஷயம் கிடையாது. நமக்கு தேவைப்படும் போது டைம் இருக்கும்போது க்ளீன் பண்ணிக்கலாம். அதெல்லாம் முடியவே முடியாது, நீ டெய்லி க்ளீன் பண்ணி தான் ஆகணும் நம்ம குழந்தைக்கிட்ட கொஞ்சம் ஃபோர்ஸ்ஃபுல்லாக சொன்னோன்னா அவங்களுக்கு எப்படி இருக்குன்னா, ஃபார்ம் லைஃப் வந்து ஹாப்பினஸ்ஸாக இல்லாமல், அவங்களோட சைல்ட்ஹுட் வந்து ஹாப்பினஸ்ஸாக இல்லாமல் ஒரு வேலையே எப்போ பார்த்தாலும் செய்யணும், அவங்களுக்கு வந்து ஒரு சலிப்பு வந்துடும். அந்த ஒரு விஷயத்தினாலையும் நாங்கள் அவங்கள பெருசாக ஃபோர்ஸ் பண்ணுறது கிடையாது. உங்களுக்கா எப்போ பண்ணணும்னு தோணுதோ அப்போ பண்ணுங்கள். ஏன்னா அவங்களுக்கும் ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டின்னு ஒன்று இருக்குது. அவங்களுக்கே தெரியும் ரொம்ப குப்பையாயிடுச்சு அப்படின்னா உடனே க்ளீன் பண்ணுவாங்க. நம்ம சொல்லலைன்னா கூட அவங்க பண்ணுவாங்க. Fall down. It will fall. That's why I didn't put this one. I didn't put that one. You put now only. It was flat. If it's down, wait. Turn. Turn. Which side? Left. Your left hand side down. Left hand side goes down. Down now. Left hand side goes down. Talking with girls. Left, right. தேஜஸ்க்கு ஒரு போட்டை செஞ்சு ஒரு பெரிய செயிலர் ஆகணும்னு பெரிய கனவு இருக்குது. அதனால் நிறைய விஷயங்களை பிளாஸ்டிக்கு கவரு இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் கட்டை எல்லாத்தையும் வச்சு ஒரு போட் செய்யணும்னு ஆசைப்பட்டு இந்த முறை வந்து வைக்கோல் கட்டுகளை வச்சு ஒரு ராஃப்ட் ஒன்று செஞ்சுருந்தான். வைக்கோல் கட்டை சுற்றி கோணிப்பையை போட்டு கட்டிட்டு, அந்த மைக்கா ஷீட் கோணிப்பை அதை கட்டிட்டு அதை அப்படியே வந்து தண்ணியில் மிதக்க வச்சு அது மேலே கட்டையெல்லாம் வச்சு ஒரு சூப்பராக ஒரு ராஃப்ட் பண்ணி விளையாடிட்டு இருந்தான். ஆனால் அது மழை வர்றதுக்கு முன்னாடி அதை வெளியே எடுத்து போடாமல் அப்படியே வச்சுட்டு வந்துட்டான். மழை பெஞ்சதில் தண்ணி ஏறி போய் ஃபுல்லாகவே ஊறிடுச்சு. அந்த வைக்கோல் கட்டு பயங்கர வெயிட்டாக இருந்தது, தூக்கவே முடியல. கஷ்டப்பட்டு தூக்கி வண்டியில் வச்சு இதை எடுத்துகிட்டு போய் நம்ம செடிங்களுக்கு மல்ச்சாக கொடுக்க போகிறோம். ஒவ்வொரு முறையும் இந்த மாதிரி நமக்கு மல்ச்சிங் மெட்டீரியல் எப்போலாம் கிடைக்குதோ அப்போல்லாம் நமக்கு பக்கத்தில் இருக்க செடிங்களுக்கு ஒன்று அந்த மாதிரி மல்ச் பண்ணிகிட்டே வந்துடுவோம். இதுக்கு முன்னாடி கோழிகள் நிறைய இருந்ததுனால நிறைய கற்கள்லாம் வச்சு அந்த மல்ச்சிங்கை மூடி அதை ப்ரொடெக்ட் பண்ணுவோம். இப்போ பார்த்திங்கன்னா தெரியும், அழகாக அந்த மல்ச்சி எல்லாமே மக்கி போய் அழகான மண்ணாக மாறி இருக்குது. இப்போ அந்த இடத்துல மறுபடியும் நம்ம அடுத்த லேயர் மல்ச்சி கொடுக்கணும். ஏன்னா ஆல்ரெடி மக்கு பொருள் எல்லாமே மக்கிடுச்சு. அது மக்கி முடிஞ்சதுக்கப்புறம் அடுத்த லேயர் நம்ம கொடுக்கணும். அந்த மாதிரி லேயர் பை லேயர் கொடுத்துட்டே வந்தோன்னா மண்ணோட தரம் நல்லாவே இம்ப்ரூவ் ஆகும். இப்போது ரெனாட்டா மல்ச் பண்ணிகிட்ருக்க ஏரியா வந்து கலர் நிலம் அப்படின்னு சொல்லுவாங்க. இதில் பெருசாக எதுவுமே விளையாது. மண் வந்து அந்த மாதிரி ஒரு டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். அதில் வேர் போகிறதே ரொம்ப கஷ்டமாக இருக்கும். ஒரு 2 அடிக்கு நம்ம பள்ளம் தோணுன்னா அடியில் அதுக்கு மேலே நீங்கள் தண்ணி ஊற்றி வச்சிங்கன்னா அழகாக தண்ணி வந்து வெளியவே போகாது, அப்படியே ஊற்றின தண்ணி ஊற்றினபடியே இருக்கும். ஸோ அந்த ஒரு விஷயத்தினால பெருசாக எந்த செடிகளோ மரங்களோ இந்த இடத்துல வளர்கிறதில்ல. அதனால் இந்த இடத்த சூஸ் பண்ணி ஒரு தென்னை மரத்தை வச்சு ரெனாட்டா ட்ரையலுக்காக அதை தொடர்ந்து மல்ச் பண்ணிட்டு வராங்க. அந்த ஏரியா எப்படி சேஞ்ச் ஆகுதுன்னு ஒரு 2-3 வருஷத்தில் நம்ம பார்க்கலாம். இந்த மாதிரி நம்ம மல்ச்சு போட்டு வச்சுட்டு வந்ததுக்கு உடனே பின்னாடியே போய் கோழிகள் எல்லாத்தையுமே வந்து களைச்சி போட்டுருவாங்க. அதை தடுக்கிறதுக்காக அதை சுற்றி செங்கல் அடுக்கி அதை பாதுகாக்கிறோம். மண்ணை பாதுகாக்கிறதுக்காக மல்ச்சை பாதுகாக்கிறதுக்காக செங்கல் கற்கள். Why is it heavy? Yes, because it's Baby wet. left it in the pond. Mm, Any chance you know, big baby? that is me. Yeah. Nice, I did it. We have mulch for plants now. Darling. Yeah, no worries. We can call the tractor. It will dry, but carrying now is very difficult. Yeah, it's soaked. No?
மல்ச்சிக்காக அந்த வைக்கோல் கட்டை குட்டையிலேருந்து எடுத்ததுக்கு அப்புறமா பார்த்தோன்னே நிறைய பிளாஸ்டிக் எல்லாமே இருந்துச்சு, கட்டை எல்லாமே போட்டு வச்சுருந்தாங்க குழந்தைங்க. சரி ஓகே, இன்றைக்கி அதை க்ளீன் பண்ணிடலாமான்னு கேட்டதுக்கு சரி ஓகே அப்படின்னு சொல்லிவிட்டு எல்லோரும் ஒன்று ஒன்றா எடுத்து இன்றைக்கி நம்மளோட பாண்டை க்ளீன் பண்ண ஆரம்பித்தாச்சு. எப்பவும் போலவே ஆஸ்கர் நாங்கள் எல்லாம் வேலை பார்த்துட்டு இருந்தோன்னா அவன் பாட்டுக்கு ஜாலியாக விளையாடிட்டு இருப்பான். ஆனால் கூட தான் சுற்றிட்டு இருப்பான். ஆனால் வேலை செய்கிற மாதிரியே இருப்பான். ஆனால் எந்த வேலையும் செய்ய மாட்டான். நிறைய முறை நான் வந்து என் மனசுக்குள்ளேயே கேள்வி வரும், ஏன் இந்த பாண்டு இவ்வளோ பிளாஸ்டிக்காக கொண்டு வந்து போடுறாங்க, இவ்வளோ குப்பைலாம் எடுத்துகிட்டு கொட்டுறாங்களே பாண்டில் குழந்தைங்க அப்படின்னு நினச்சிருப்பேன். ஆனால் அவங்கள பொறுத்த வரைக்கும் இது எல்லாமே அவங்களுக்கு ஒரு விளையாட்டு சாமான். எல்லாத்துலேயும் ஒரு விளையாட்டு விளையாடுவாங்க. அந்த விளையாட்டை வந்து டெய்லி விளையாட மாட்டாங்க. அவங்களுக்கு எப்போ தோணுதோ அந்த நேரத்துக்கு மட்டும் விளையாடிட்டு அதுக்கப்புறம் ஓரமாக எடுத்து போட்டு வந்துடுவாங்க. அது நமக்கு புரியாது. அது குழந்தைங்களோட பாஷை. இந்த கட்டையெல்லாம் ஏன்டா கொண்டு வந்து பாண்டுக்குள்ளே போட்டேன் அப்படின்னு கேட்டேன்னா, அப்பா அதெல்லாம் கட்டை இல்லைப்பா, என்னோடய காரோட வீல்ப்பா, அதை வச்சு தான்ப்பா நாங்கள் கார் ஓட்டுறோம் அப்படின்னுவான். எதுக்கு அந்த பிளாஸ்டிக் டப்பாவை எடுத்துகிட்டு வந்து போட்டேன்னா, அப்பா அதுதான்ப்பா என்னோடய ஃபஸ்ட்டு போட்டு, அதை வச்சு தான்ப்பா நாங்கள் போட் ஓட்டுறோன்னுவான். அது மாதிரி ஒவ்வொரு கட்டைக்கும் ஒவ்வொரு குச்சிக்கும் ஒவ்வொரு கதை வச்சுருப்பாங்க, ஒவ்வொரு விளையாட்டு வச்சுருப்பாங்க. அவங்கெல்லாம் வேலை பார்த்துட்ருக்காங்க. ஆஸ்கர் மட்டும் அப்படியே நைஸாக அப்படியே வந்து என் கூட பைக்கில் எஸ்கேப் ஆகி ஓடிடுவான். ஏன் கூட ஏன்டா வர, இங்கேயே இருந்து வேலை செய்யாண்டா அப்படின்னா, இல்லைப்பா உன் கூட இருக்க தான்ப்பா எனக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னு ஐஸ் வச்சு அப்படியே வந்துடுவான். Yes, when are you going to carry this one? This one. Tejo, speak now. Speak now, you know how heavy it is? Now chapel is gone? I think you need to rotate it first, Tejo. You said cycle is punctured, so be careful. Good job. Now second round. அவங்களாம் அந்த பக்கம் வேலை பார்த்துட்டு இருக்கும்போது நான் இங்கே கெஸ்ட் ஹவுஸ் கிட்ட நம்மளோட விண்டோஸை ரெடி பண்ணிகிட்டு இருந்தேன். நம்மளோட விண்டோஸ் ஆல்ரெடி நம்ம ரெடி பண்ணி வச்சாச்சு. அதில் சைடில் ஒரு கொக்கி மாதிரி ஒன்று வெல்ட் பண்ணணும். அந்த மாதிரி கொக்கி இருந்தால் தான் அது செங்கலில் சிமெண்ட் வச்சு நம்ம டைட்டாக பிடிச்சி விண்டோஸ் வந்து ஆடாமல் சேம இருக்கிறதுக்கு வைக்க முடியும். ஸோ அந்த கொக்கியை தான் நம்ம இன்றைக்கி பண்ண போகிறோம். அதை எப்படி பண்ணுறோன்னா, சிம்பிளாக முக்கால் பட்டையை எடுத்து நம்ம ஒரு முக்கால் அடிக்கு கட் பண்ணிவிட்டு அதை எடுத்து நம்ம பெஞ்ச் வைஸில் ஒன்று ஒன்றா சொருகி அதை வந்து நமக்கு தேவையான அளவுகளில் அப்படியே வளைச்சி எடுத்தோன்னா அழகாக ஒரு எஸ் மாதிரி வந்துடும். அதை எடுத்து நம்மளோட ஜன்னலில் வெல்டு வச்சு நம்மளோட ஜன்னலை ரெடி பண்ணிக்கலாம். இந்த மாதிரி கம்பிகளை வளைக்கிறதுக்கு பட்டறையில் ஒரு பின்னு ஒன்று இருக்கும். அந்த பின்னுக்கு நடுவில் வச்சுட்டு நம்ம தேவையான சைஸுக்கு வளைச்சிக்கலாம். என்கிட்ட அந்த பின்னு இல்லை அப்படின்றதுனால நான் இந்த பெஞ்ச் வைஸை யூஸ் பண்ணிக்கிறேன். இந்த பெஞ்ச் வைஸ் வந்து நான் கைலாங்கடையிலேருந்து வாங்கிட்டு வந்தேன். அவங்க ஏதோ ஒரு ஐடிஐ காலி பண்ணாங்க. அதனால் வந்து அங்கேருந்து நிறைய பொருட்கள் எல்லாமே எடுத்து வச்சுருந்தாங்க. அதில் எனக்கு இந்த பெஞ்ச் வைஸ் ரொம்பவே பிடிச்சிருந்தது. அதனால் இந்த பெஞ்ச் வைஸை நான் 500 ரூபா கொடுத்து வாங்கிட்டு வந்தேன்.
இது எனக்கு நிறைய ப்ராஜெக்ட்ஸில் நிறைய யூஸ் ஆகுது. கம்பிகளை எல்லாம் நமக்கு தேவையான சைஸ்லேயும் ஷேப்லேயும் நம்ம வளைச்சி வச்சாச்சு. இப்போ அதை எடுத்துகிட்டு போய் ஜன்னல் கூட வச்சு வெல்டு வைக்க போகிறோம். ஆல்ரெடி அந்த ஜன்னலுக்கு எல்லாமே நம்ம ரெட் ஆக்சைடு அடித்து வச்சுருக்கோம். அது கூட வச்சு வெல்டு வச்சுட்டு இந்த கம்பிக்கு மேலே மறுபடியும் ரெட் ஆக்சைடு அடிச்சுட்டு நம்ம செங்கல் வச்சு செவுறு கட்டும்போது இந்த ஜன்னல்களை ஒன்று ஒன்றா தூக்கி அது கூட வச்சு நம்ம அப்படியே ஜன்னலை எழுப்பிட வேண்டியது தான். இதில் இன்னும் கிளாஸ் மட்டும் போடணும். கிளாஸும் அடுத்து ஜன்னல் ஃபிட் பண்ணதுக்கப்புறம் போட்டுக்கலான்னு விட்டாச்சு. இன்றைக்கி வெல்டு வைக்கிற வேலை கொஞ்சம் சீக்கிரமாகவே முடிஞ்சிச்சு. ஏன்னா பெரிய அளவில் வெல்டு வைக்க வேணாம். அந்த சின்ன சின்ன ராடை மட்டும் டக்காக வச்சுட்டு சைடில் மட்டும் ஒரு சைடில் வெல்டு வச்சிட்டாலே போதுமானதாக இருக்கும். அதனால் வேலை இன்றைக்கி டக்குன்னு முடிஞ்சிருச்சு. இந்த ஜன்னல் எப்படி செஞ்சோன்னு தனியாகவே ஒரு வீடியோ இருக்குது. உங்களுக்கு டைம் இருந்துச்சுன்னா அதையும் நீங்கள் போய் பாருங்கள். ரொம்ப சிம்பிளாகவே செஞ்சுக்கலாம் இந்த ஜன்னலில் நம்மளே. நான் வெல்டிங் வைக்கும்போது பக்கத்துலேயே பசங்க நின்றுட்டுருப்பாங்க. என்னன்னு கேட்டேன்னா எதுவுமே சொல்ல மாட்டாங்க. வெல்டிங் எப்படா வச்சு முடிக்கிறேன்னு பார்த்துட்டு இருப்பாங்க. வெல்டிங் வச்சு முடித்த உடனே அவங்க 2 இரும்பு கம்பி, ஒரு சைக்கிளோ ஏதோ ஒரு உடஞ்சி பண்ண டாய்ஸ் எடுத்துகிட்டு வந்து இதை வெல்ட் பண்ணி கொடு அப்படின்வாங்க. இதுக்கு தான் இவ்வளோ நேரம் பக்கத்துலேயே உட்காந்துருந்தியான்னு கேட்டால் முன்னாடியே சொன்னால் நீ திட்டு, அதனால தான் வெயிட் பண்ணிட்டு இருந்தேன் அப்படின்வாங்க. சரி ஓகே. அதுக்கப்புறம் வேலையெல்லாம் முடிச்சுட்டு அவங்களுக்கு வெல்டு வச்சு கொடுத்துருவேன். இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், ஆஸ்கர் கையில் ஒரு தகர டப்பா ஒன்று வச்சுட்டு சுற்றிட்டுருப்பான். எதுக்குடா அப்படின்னா அவர் வெல்டு வைக்கும்போது அதை வச்சு ஷீல்டாக யூஸ் பண்ண போகிறான். அதனால் ஒரு கட் பண்ணி அதில் ஒரு கொக்கி மாதிரி அடித்து ஹேண்டில் ஒன்று ஃபிக்ஸ் பண்ணி அதை எல்லாமே வெல்டு பண்ணி எனக்கு கொடுங்கப்பா அப்படின்னா, இந்த மெட்டீரியல்லாம் வெல்டு பண்ண முடியாதுடா, இது ரொம்ப திக்னஸ் ரொம்ப கம்மியாக இருக்குது, டச் பண்ணாலே ஓட்டை விழுந்துடுறாங்க, அதெல்லாம் ஒன்றும் இல்லை, நீ வெய்யி நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னா அவன் கண்ணு முன்னாடி ஒரு வாட்டி வச்சு காமிச்சேன். பார்த்தா அந்த ஷீட்டில் ஓட்டை விழுந்துருச்சு. தேஜஸ் இன்னும் இந்த பக்கம் வரல. நான் வெல்டிங் வைக்கிறது தெரிஞ்சதுன்னா ஒரு ப்ராஜெக்டே எடுத்துகிட்டு வந்துடுவான் வெல்டு பண்ணுறதுக்கு. அவன் அங்கே பாண்டை க்ளீன் பண்ணிகிட்ருக்கான். நான் அதுக்குள்ளே இந்த பக்கம் வெல்டெல்லாம் வச்சு முடிச்சுட்டு கண்ணாடி மட்டும் வாங்கணும். மற்றபடி ஜன்னல் இப்போதைக்கு ரெடி ஆகிடுச்சு. சுவர் வைக்க ஸ்டார்ட் பண்ணதுக்கப்புறமா இந்த ஜன்னல் எல்லாமே எடுத்து வச்சுட்டா அடுத்த 2வது கெஸ்ட் ஹவுஸும் ரொம்ப விரைவிலே ரெடி ஆகிடும். இன்றைக்கான வீடியோ அவ்வளோதான். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நம்புகிறோம். நாளைக்கு ஒரு வீடியோவில் பார்ப்போம். அது வரைக்கும் எல்லாருக்கும் பாய்.